தற்போது நெல்லையில் வாக்கு சதவீதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 62.41%. 3 மணி நிலவரப்படி நெல்லை மாவட்டத்தின் வாக்கு சதவீதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி வாரியாக வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பதையும் பார்க்கிறோம். 3 மணி நிலவரப்படி 62% வாக்குகள் நெல்லையில் பதிவாகி இருக்கின்றன. நெல்லையில் எவ்வளவு வாக்கு சதவீதம் என்பதை திரையில் பார்க்கிறோம். 3 மணி நிலவரப்படி 62.41% வாக்குகள் நெல்லையில் பதிவாகி இருக்கின்றன. தருமபுரியில் 74% வாக்குப்பதிவு தாண்டி இருக்கிறது. ஆச்சரியம் தருவதாக இருக்கிறது இந்த வாக்குப்பதிவு நிலவரங்கள். வாக்கு சதவீத நிலவரத்தை பார்க்கிறோம். அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 மணி நிலவரப்படி 71% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். வாக்குப்பதிவு அபரிவிதமான அளவில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்துக் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். தருமபுரியில் 74% வாக்குப்பதிவு 3 மணி நிலவரத்திலேயே தாண்டி இருக்கிறது. தொடர்ந்து இன்று காலையிலிருந்து வாக்கு சதவீத நிலவரம் என்பது கடந்த தேர்தலை காட்டிலும் அதிகரித்துக் கொண்டே செல்வதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஆச்சரியம் தரும் வகையில் தருமபுரியில் தற்போதே 74%க்கும் அதிகமான வாக்கு சதவீதம் என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல நாகப்பட்டினத்தில் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது வரை 70% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 70% வாக்குப்பதிவு என்பது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. நண்பகல் 1 மணி நிலவரப்படி 56.81% பதிவாகி இருந்த நிலையில் தற்போது 3 மணி நிலவரப்படி 70% வாக்குப்பதிவு என்பது நடந்திருக்கிறது. இன்னும் ஒரு 3 மணி நேரம் வாக்குப்பதிவுக்கு மிச்சம் இருக்கிறது. 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற நிலையில் தற்போதைய நிலவரப்படி 70% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. பகல் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதில் கரூர், நாமக்கலில் அதிகபட்சமாக 76% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆச்சரியம் தரும் வகையில் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக கரூர் மற்றும் நாமக்கல் ஆகிய பகுதிகளில் அதிகபட்சமாக 70% தாண்டி வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. 3 மணி நிலவர வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் பகல் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. கரூர், நாமக்கலில் அதிகபட்சமாக 76% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 3 மணி நிலவரத்துக்கான வாக்குகளை பார்க்கிறோம். இதுவரை கிட்டத்தட்ட 4 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் பகல் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேர் அளவுக்கு தங்களது வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். காலையிலிருந்தே அதிக ஆர்வத்தோடு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்களிக்கும் காட்சிகளை பார்த்தோம். அந்த வகையில் தற்போது 3 மணி நிலவரப்படி 70% என்பது வாக்குப்பதிவின் நிலவரமாக இருக்கிறது. கரூர், நாமக்கலில் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. மாவட்ட வாரியாக வாக்குப்பதிவு நிலவரம் என்ன என்பதையும் பார்க்கிறோம். தருமபுரியில் 74% வாக்குப்பதிவு தாண்டி இருக்கிறது. இதுவரை 4 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 1.5 கோடிக்கும் அதிகமானோர் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள்.
3 மணி நிலவர வாக்கு சதவீதத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயக திருவிழா 2026 வாக்கு சதவீத நிலவரத்தை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் 2021 எடுத்துக்கொண்டமே ஆனால் 53.35% வாக்குகள் தான் பதிவாகி இருந்தது. தற்போது அதைவிட கூடுதலாக 70% அளவுக்கு 2026 3 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது என்பதையும் திரையில் பார்க்கிறோம். 4 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 2021 வாக்கு சதவீத நிலவரத்தையும் பார்க்கிறோம். 2026 தற்போதைய 3 மணி நிலவர வாக்கு சதவீதத்தையும் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 20% அளவுக்கு கூடியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம்.